வெயில் காலத்துல ரோஸ் செடிகளை எப்படி பராமரிக்கிறது? எனக்கு இதே மாதிரி வெயில் காலத்திலயும் சூப்பரா தளிர்கள் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க. மறக்காம ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாது. வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா ரோஸ் செடிகளுக்கு அதிகமா தேவைப்படுறது பாத்தீங்கன்னா தண்ணி தாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு தரையில வச்சாலும் ஓரளவுக்கு 2 நேரம் அதுக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி ஈரம் இருந்துட்டே இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த ரோஸ் செடி நமக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த செடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் பிஃபோர்ல நான் சம்மர்ல தான் வச்சு வளர்த்தேன். ஏன் சம்மர்ல வச்சு வளர்த்தேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சம்மர்ல எந்த ஒரு செடியையும் வளர்த்து பாதுகாத்துட்டோம் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா எந்த கிளைமேட்டுக்கும் நமக்கு ரொம்ப நாளைக்கு நிக்கும். எந்த விதமான பெருசா உரமும் கொடுக்க கிடையாது. இருந்தாலும் இந்த செடி பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் சூப்பரா வளர்ந்து பூவும் நிறைய கொடுத்துட்டே தாங்க. நீங்களும் இதே மாதிரி ரோஸ் செடியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு